ஸ்டாலினுடன் இணைந்தார் ஓ பன்னீர்செல்வம். பரபரப்பான அரசியல் தகவல்கள் வேண்டும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, ஸ்டாலின் முன்னிலையில் பார்த்திங்கன்னா, கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஸ்டாலினை நோக்கி பார்த்திங்கன்னா பல்வேறான அறிவிப்புகளை பார்த்திங்கன்னா வெளியிட்டு இருந்தாலும் தற்பொழுது பார்த்திங்கன்னா தனக்கு ஆதரவர்கள் எங்கேயுமே இல்லை அப்படின்னு உணர்ந்த ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா தற்போது திமுகவில் இணைய போவதாக பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. ஏனென்றால் பார்த்திங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இனிமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் எந்த ஒரு சம்மதம் இல்லை அப்படின்னு விரட்டி அடிச்சிட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி. இந்த டைமில் அவர் பார்த்திங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அணுகினாருங்க. அங்கே சந்திப்புகள் நடத்தினாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சசிகலாவை சந்தித்து பேசுகிற மாதிரியான வாய்ப்புகள் இருந்ததாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிமே எதுவுமே ஆகாது. ஏன்னா ஒற்றை தலைமையில் இருந்த அதிமுக இருந்தால் மட்டும்தான் 2026 வருடம் பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வர முடியும். இல்லை அப்படின்னா மீண்டும் திமுகவுக்கு தான் வரும் அப்படின்ற உணர்ந்த நம்ம ஓ பன்னீர்செல்வம் பெரிய ஒரு ஆளாக வரணும், பெரிய பணியில் நம்ம இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஜாப் வேண்டும் அப்படின்னு பதவி வேண்டும் அப்படின்னு பதவி வெறி பச்சோந்தி அப்படின்றதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பதவி வேண்டும் 2026 அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காருங்க. அது எங்கே போனால் வரும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒற்றை தலைமையிலான அதிமுக அமைஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும். அது அமையிற மாதிரி தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா திமுகவோட கூட்டணி திமுகவோட இணைந்தா சுயேட்சை எம்எல்ஏ கூட நிற்கலாம். இல்லை அப்படின்னா திமுகவில் இணைந்தால் கண்டிப்பாக நமக்கு பல்வேறான பதவிகள் உயர்மட்ட பதவிகள்லாம் கூட வரும் அப்படின்ற மாதிரி யோசித்து நம்ம ஓ பன்னீர்செல்வம் உடனடியாக பார்த்திங்கன்னா ஸ்டாலினை சந்தித்து ஜப்பான்லேருந்து ஸ்டாலின் ஐயா வந்தார் அப்படின்னா உடனடியாக திமுகவில் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்த்திங்கன்னா செய்திகள் வெளிவந்திருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இனிமே திமுகவில் இருக்கிற முக்கிய தலைவராக மாற போகிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் பார்த்திங்கன்னா அதிமுக ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதிமுக தரப்புலேருந்து ஓ பன்னீர்செல்வத்தை டிஎம்கேவோட பி டீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டாலின் டீ குடிக்கிறதால போய் டீ குடித்தார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலினோட மருமகன் சபரிசன் பார்த்திங்கன்னா சென்னை ஐபிஎல் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போய் சந்திப்பு நடத்தி பேசியிருந்தார். ஏதோ சம்திங் ஏதோ பேசினாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று கூட பார்த்திங்கன்னா அதாவது உயர்நீதிமன்றத்து தரப்பில் பார்த்திங்கன்னா திமுக அமைச்சர்கள்லாம் எழுந்து நின்று வணக்கம் சொல்லியதாக பார்த்திங்கன்னா செய்திகள் வெளிவந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.